ஓம் சாந்தி. 4/1/2024 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரைதான் முக்கியமானது. நினைவின் மூலம்தான் ஆயுள் அதிகரிக்கும், பாவ கர்மங்கள் விநாசமாகும். நினைவில் இருப்பவர்களின் மனநிலை, பேச்சு, நடத்தை மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனதாக இருக்கும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு தேவதைகளை விட அதிகமான குஷி இருக்க வேண்டும். ஏன்? பதில்: ஏனென்றால் உங்களுக்கு இப்பொழுது மிக பெரிய லாட்டரி கிடைத்திருக்கிறது. சத்யுகத்தில் தேவதைகள் தேவதைகளுக்கு படிப்பிக்கிறார்கள், இங்கு மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பிக்கிறார்கள். ஆனால் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு சுயம் பரமாத்மா படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் அனைத்து ஞானமும் இருக்கிறது. தேவதைகளுக்கும் இந்த ஞானம் கிடையாது. முரளியின் பாடல்: விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. புது யுகத்தில் தேவி தேவதைகள் இருப்பார்கள். அவர்களும் மனிதர்கள்தான். ஆனால் அவர்களுக்குள் தெய்வீக குணங்கள் இருக்கும். அவர்கள் டபுள் அஹிம்சையாளர் வைஷ்ணவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது மனிதர்கள் டபுள் ஹிம்சையாளர்களாக இருக்கிறார்கள். அடிதடி சண்டை போடுகிறார்கள், காம விகாரத்திலும் ஈடுபடுகிறார்கள். இதற்கு மரண உலகம் என்று சொல்லப்படுகிறது. இதில் விகார மனிதர்கள் இருக்கிறார்கள். அதற்கு தேவலோகம் என்று சொல்லப்படுகிறது. அதில் தேவி தேவதைகள் வசிக்கிறார்கள். அவர்கள் டபுள் அஹிம்சையாளர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய ராஜ்யமும் இருந்தது. தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் மற்றும் நாம் அவர்களுடைய குழந்தைகள் வசிப்பது சாந்தி தாமத்தில் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். நாம் வழிகாட்டிகள். இந்த யாத்திரையை யாரும் வர்ணிக்க முடியாது. கீதையில் மன்மனாபவ என்ற வார்த்தை இருக்கலாம், ஆனால் அதன் அர்த்தம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. நிராகார பரமாத்மாவை எந்த மனிதர்களாலும் புரிந்து கொள்ள முடியாது. கடைசியில் வருபவர்கள் மாலையின் மணியாக வர முடியாது என்பதில்லை, அவர்களும் ஆகுவார்கள். தீவிர பக்தி செய்பவர்கள் இரவு பகல் பக்தியில் ஈடுபட்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு காட்சிகள் கிடைக்கிறது. இங்கும் அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள். இரவும் பகலும் முயற்சி செய்து தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையாக ஆகுவார்கள். அனைவருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, கடைசியில் ஞானத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்க மாலையின் மணியாக வர முடியாதுன்னு நினச்சிடாதீங்க. அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறார். எப்படி பக்தி மார்க்கத்தில் தீவிர பக்தி செய்கிறவங்க இரவு பகல் நல்லா ஈடுபடுவாங்க பக்தியில், அப்போதான் அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். அதுபோல இங்கேயும் கடைசியில் வந்தாலும் இரவு பகல் முயற்சியில் ஈடுபடுவாங்க, உண்மையான முயற்சி செய்வாங்க. அப்போ அவங்களும் தூய்மை ஆயிடுவாங்க. ஆகையால் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படின்றார் பகவான் இல்லையா? அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பார். சிவபாபா கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஞான சிந்தனை செய்ய மாட்டார். பிரம்மா ஞான சிந்தனை செய்ய வேண்டி இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஞான சிந்தனை செய்து புரிய வைக்கிறீர்கள். அதாவது சிவபாபா ஞான கடல். அவர் ஞான சிந்தனையெல்லாம் செய்து புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்க, பாவ கர்மங்கள் அழியும்னு அவர் ஒரு சென்டென்ஸ் சொல்லிடுவார். இப்போ பிரம்மா பாபா இதை சிந்தனை செய்வார். நல்ல ஞான சிந்தனை செய்து தன்னை ஆத்மா என்று எப்படி உணர்வது, எப்படி தந்தையை நினைவு செய்வது, அதுக்கான யுக்திகள் என்ன, வழிகள் என்ன, எப்போ எல்லாம் நினைக்கலாம்,
அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து ஞான சிந்தனை செய்து எழுதுவார். அதுக்கப்புறம் நல்லா புரிய வைப்பார். அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், நீங்க கூட அப்படிதானே ஞான சிந்தனை செய்துட்டு மற்றவங்களுக்கு ஞானம் புரிய வைக்கிறீங்க தானே, அது போலதான் அப்படின்றார். சிலருக்கு முற்றிலும் சிந்தனை ஓடுவதில்லை, பழைய உலகம்தான் நினைவில் இருக்கிறது. பாபா கூறுகிறார், பழைய உலகத்தை முற்றிலும் மறந்துவிடுங்கள் என்று. ஆனால் வரிசை கிரமமான முயற்சியின்படிதான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை பாபா அறிந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் எந்த அளவிற்கு ஸ்ரீமத் படி நடக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். அஞ்ஞான காலத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் அது தவறாகவே இருந்தது. அதனால்தான் பாபா என்னுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும், கம்ப்ளீட்டாக எனக்கு சரெண்டர் ஆயிடுங்க, உங்கள் மன்மத்தோ அல்லது பிறர் சொல்கிற வழி எல்லாவோ விட்டுடுங்க அப்படின்றார். ஏன்னா எது செய்தாலும் அது ராங் தான். ஆகையால என்னுடைய ஸ்ரீமத் படி நடங்க அப்படின்றார். அடுத்தது பாபா, சத்யுகத்தில் திருமணங்கள் மிகவும் ராயலாக நடக்கும். நீங்கள் அனைத்தையும் சாட்சாத்காரம் செய்திருக்கிறீர்கள். அதாவது காட்சிகளாக நீங்க பார்த்திருக்கீங்க. நீங்கள் எந்த அளவிற்கு முன்னேறுகிறீர்களோ அந்த அளவிற்கு அனைத்து காட்சிகளையும் பார்ப்பீர்கள். நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகி குழந்தைகளின் ஆயுள் அதிகரித்து கொண்டே போகும். தந்தை கூறுகிறார், யோகத்தின் மூலம் தன்னுடைய ஆயுளை அதிகரித்து கொள்ளுங்கள் என்று. உண்மையில் இங்கு இருப்பவர்களின் சார்ட் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். வெளியில் இருப்பவர்கள் அவர்களுடைய வேலை தொழிலில் ஈடுபட்டிருப்பார்கள். அதாவது இந்த இடத்துல பாபா சரண்டராக இருக்கக்கூடிய, அதாவது சென்டரில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய சார்ட் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ வெளியில இருந்து வராங்க, இல்லறத்தில் இருக்கிறவங்க கிளாஸுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும், தொழில் இருக்கும், பந்தனங்கள் இருக்கும். அதுலேயே அவங்க சார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சென்டரில் இருக்கிறவங்களுடைய சார்ட்டு எவ்வளோ நல்லா இருக்கணும். ஏன்னா சென்டரில் இருக்கிறாங்கன்னா பல விஷயங்கள்ல இருந்து அவங்க விடுபட்டு இருக்கிறாங்க. சம்பாதிக்கணும், பொருள் வாங்கணும், இந்த கவலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. பாபா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வசதியாக வச்சிருக்கிறார். ஆகையில நீங்கள் சேவை செய்யணும், ஆன்மீக முயற்சியில் முன்னேறணும், நினைவினுடைய சார்ட் வைக்கணும், உங்களுடைய நினைவினுடைய சார்ட் நல்லா இருக்கணும் அப்படின்றார். தந்தையை நினைவு செய்து செய்து இங்கேயே நீங்கள் சத்தோ பிரதானமானவர்களாக ஆக வேண்டும். உணவு சமைக்கும் போது, காரியங்கள் செய்கின்ற போது குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் என்னை நினைவு செய்யுங்கள். அப்போதான் கடைசியில் கர்மாதீத நிலை ஏற்படும். சிலர் நான் 6 மணி நேரம் 8 மணி நேரம் யோகாவில் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். அதை பாபா ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது யாராவது பாபா நான் 6 மணி நேரம் நினைக்கிறேன், 8 மணி நேரம் நினைக்கிறேன், சிலரெல்லாம் நான் 24 மணி நேரமும் நினைக்கிறேன், எனக்கு வேற என்ன இருக்கு பாபா தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன்றார். நடத்தையில தெரியணும் அது. சிலர் இப்படி நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் நான் 1 மணி நேரம் தான் நினைச்சேன், அரை மணி நேரம் தான் நினைச்சேன், இதை போய் நான் எப்படி சார்ட் எழுதுறது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால சார்ட்டையே எழுத மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் அரை மணி நேரம் கூட நினைவில் இருக்க முடிவதில்லை. சிலர் நம்ம முரளி கேட்குறோம் இல்லையா, அது கூட ஆன்மீக முயற்சி தானே, பாபா நினைவில் தானே கேட்குறோம், அதையும் நம்ம யோகா கணக்கில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த முரளியில் பாபா முரளி கேட்குறது அது வேற சப்ஜெக்டு, முரளி கேட்குறதுன்றது யோகத்தில் சேர்க்கக்கூடாது அப்படின்றார். முரளி கேட்பது என்பது நினைவு செய்வது என்பது கிடையாது. நினைவின் மூலமாக தான் சத்தோ பிரதானமாக ஆகுவீர்கள். ஆனால் மாயை எப்படிப்பட்டது என்றால் முற்றிலும் முட்டாள்களாக ஆக்கிவிடுகிறது. நிறைய பேருக்கு விகாரங்களின் நோய் வெளிப்படுகிறது. இல்லாதிருந்த மோகம் கூட வெளிப்படுகிறது, மாட்டிக்கொள்கிறார்கள். மிகவும் உழைப்பிற்கான விஷயம்.
முரளி கேட்பது என்ற சப்ஜெக்ட் வேறு, அது பணம் சம்பாதிப்பதற்கான விஷயம். அதாவது முரளி கேட்குறீங்கன்னா ஞான செல்வத்தை சம்பாதிக்கிறீங்க, வருமானத்திற்கான விஷயம். மற்றபடி அதை யோகா சப்ஜெக்டில் சேர்க்க முடியாது, இது வேறு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். முரளியின் மூலம் ஆயுள் அதிகரிக்காது, தூய்மையாக மாட்டீர்கள், பாவ கர்மங்களும் அழியாது. சிலர் முரளியையும் கேட்கிறார்கள், பிறகு விகாரத்திலும் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள், உண்மையை சொல்வதில்லை. ஆகையால ஞானம் கேட்கறதுன்றது யோகா கணக்கில் சேர்க்க முடியாதுன்றார். தூய்மையாக இருக்கணும், யோகத்தினுடைய சார்ட்டும் வைக்கணும். யார் நல்ல முறையில் தாரணை செய்யவில்லையோ அவர்களுடைய ரிப்போர்ட் வருகிறது, பாபா இவரிடத்தில் நிறைய கோபம் இருக்கிறது என்று. சரி, இவரால் ஆன்மீக சேவை செய்ய முடியவில்லை என்றால் ஸ்தூல சேவையை பாபாவின் நினைவிலிருந்து செய்தால் அஹோ பாக்யம் என்பதை பாபா அறிந்திருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், விகாரங்களை விநாசம் செய்வதற்கு மேலும் ஆயுளை அதிகரிப்பதற்கு நினைவு யாத்திரையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் தூய்மையாகுவீர்கள். எனவே குறைந்ததிலும் குறைந்தபட்சம் 8 மணி நேரமாவது நினைவின் சார்ட் வைக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தேவதைகள் போல் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். இப்படி அப்படி பேசுவதற்கு பதிலாக பேசாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக அல்லது ஸ்தூல சேவை செய்து கொண்டே நினைவில் இருந்தீர்கள் என்றால் அஹோ பாக்கியம். வர்தானம், சேவையில் இருந்து கொண்டே கர்மாதீத நிலையை அனுபவம் செய்யக்கூடிய தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கள். நேரம் குறைவாக இருக்கிறது, ஆனால் சேவை அதிகமாக இருக்கிறது. சேவையில்தான் மாயா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சேவையில்தான் சுபாவம் சம்பந்தத்தின் விஸ்தாரம் ஏற்படுகிறது. சுயநலம் அடங்கியிருக்கிறது. அதில் கொஞ்சம் பேலன்ஸ் குறைந்தாலும் மாயா புது புது ரூபங்களை தாரணை செய்து வந்து விடுகிறது. ஆகையால் சேவை மற்றும் சுயத்தின் மனநிலையின் பேலன்ஸின் பயிற்சி செய்யுங்கள். எஜமானராக இருந்து கர்மேந்திரியங்கள் என்கிற பணியாளர்களிடமிருந்து சேவை வாங்குங்கள். மனதில் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நினைவின் விழிப்புணர்வு இருக்கட்டும். அப்போது கர்மாதீத நிலையின் அனுபவி தபஸ்வி மூர்த்தி என்று சொல்லப்படுவீர்கள். ஸ்லோகன், காரணம் என்கிற நெகட்டிவை சமாதானம் என்கிற பாசிட்டிவாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிக்கை, ஃபரிஷ்தா நிலையை அனுபவம் செய்வதற்கு எந்தவிதமான வீணான எதிர்மறையான எண்ணம், வார்த்தை மற்றும் செயலிலிருந்து விடுபட்டு இருங்கள். வீண் எண்ணங்கள் அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் சுமைதான். டீப் சைலன்ஸை சதா காலத்திற்கும் அனுபவம் செய்ய விடுவதில்லை. இப்பொழுது வீண் சுமைகளில் இருந்து சதா லேசானவராகி டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகுங்கள். ஓம் சாந்தி. மனது என்று முன்னூறு
ஸ்மார்ட்